அண்மை செய்தி. ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் போது அரசின் சாதனைகள், திட்டங்கள் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை விளக்குவதை விடுத்து முதல்வர் விஜய் சுய புகழ் பாடியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர். அது குறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில இந்த 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடைய உரைக்கு பதிலுரை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே ஆளுநர் உரை மீதான விவாதங்களை நேற்றைய தினம் முன்வைத்தார்கள். இன்றைய தினம் அவர்கள் எழுப்பிய அந்த கேள்விகளுக்கும் ஆளுநர் உரை மீதான அந்த விவாதங்களுக்கான பதிலுரையாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது உரையை நிகழ்த்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த அரங்கத்திற்கு வந்து அவர் உரையை தொடங்குகிற போது, அதாவது தாவேக அரசு அமைந்த பிறகு என்னென்ன மாதிரியான மிகப்பெரிய அளவிலே திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது என்பதையான ஒரு பட்டியலை இட்டு காட்டினார். குறிப்பாக இந்த சட்டப்பேரவையில முதலமைச்சருடைய உரை என்பது தாவேகாவினுடைய இந்த ஆட்சி இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 மாத காலத்திற்குள்ளாகவே என்னென்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் என்கிற ஒரு சாதனை விளக்க கூட்டமாக இந்த உரையானது அமைந்திருக்கிறது. குறிப்பாக இது சட்டப்பேரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதி, மக்கள் வரிப்பணத்திலே நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்றம் என்பதை ஒவ்வொரு உறுப்பினர்களும் உணர்ந்து பேச வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் குறிப்பிட்டது போல இவர்களை ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லையோ என்கிற ஒரு நிலைதான் தமிழக சட்டமன்றத்திலே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய. குறிப்பாக ஆளுநர் உரையை தொடங்கி கடந்த 3 நாட்களாக அந்த உரை மீதான இரங்கல் தீர்மானம், உரை மீதான பதிலுரைகள், அதே போன்று தொடர்ச்சியான விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உரையில் இது போன்று இருக்கிறது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுய புராணம் மேடையாக இந்த மேடையை பார்ப்பதாக மக்கள் மத்தியிலே இன்றைக்கு கருத்து எழுந்திருக்கிறது. குறிப்பாக மக்களுடைய வரிப்பணத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆளுநர் உரை 57 அம்சங்கள் கொண்ட ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. குறிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி, நதிகள் இணைப்பு, மத்திய நிதி, போதைப் பொருள் ஒழிப்பு விவகாரம், அதே போன்ற வேலை வாய்ப்பு, மின்வெட்டு, பெண்கள் பாதுகாப்பு, சிங்கப்பெண் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம், அதே போன்று மும்மொழி கொள்கை ஆதரிக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் என்கிற விவகாரம், இவையெல்லாம் ஒரு தெளிவான திட்டம், நிதி ஆதாரம், காலக்கெடு, இவற்றையெல்லாம் எப்போது செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. குறிப்பாக மின்வெட்டு என்பது இன்றைக்கு தமிழக மக்களுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த எல்னினோ என்கிற பாதிப்பின் காரணமாக, காலநிலை மாற்றத்தின் காரணமாக தமிழகத்திலே மிகப்பெரிய வெப்பத்தினுடைய தாக்கம், இறுக்கம், புழுக்கம், இப்படி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவிலும் மின்வெட்டு ஏற்படுகிற போது வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள், அதே போன்று சாதாரண நிலையில இருப்பவர்கள் கூட தங்களுடைய உறக்கத்தை கலைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனையெல்லாம் சரி செய்கிற இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு எந்த காலகட்டத்திற்கும் இவற்றை சரி செய்ய போகிறோம், இது எந்த இடத்திலே பிரச்சனைகள் நிகழ்கிறது என்பதை அரசுதான் கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக பிஎஸ்டி அறையில் திருடப்படுவதால் இந்த மின்வெட்டு ஏற்படுகிறது என்கிற ஒரு பதிலும், அதே நேரத்திலே ஆளுகிற அரசு எதிர்க்கட்சியினுடைய சூழ்ச்சி வலைகளால் இப்படிப்பட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது என்கிற பதில் என்பது மக்களுக்கு ஏற்புடைய ஒரு பதிலாக இல்லை என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தாவேக அரசு தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளால் தான் இந்த அரசு அமைந்திருக்கிறது. தமிழக மக்கள் தங்களை அரியணை ஏற்றியதற்கு எதற்காக என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய இந்த மின்வெட்டின் காரணமாக மக்கள் தானாக முன்வந்து நடத்துகிற போது எதிர்க்கட்சிகள் சொல்கிற ஒரு நிலை என்று கூறப்படுகிறது. அதே போல் சட்டமன்றத்திலே பேசுகிற போது கூட செய்கை மொழியை ஒவ்வொருவரும் சில செய்கை மொழியை செய்கிற போது முதலமைச்சரே அதை ஆதரிக்கிற ஒரு நிலை இருக்கிற போது, இன்றைக்கு அவர் உரையை முடிக்கிற போது கூட கழுத்து நெருக்கே கையை உயர்த்தி தனது செய்கை மொழியை வெளிப்படுத்திய போது அது மக்கள் மத்தியிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் மத்தியிலே ஒரு சினிமா பட வாணியை போலத்தான் பார்ப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதற்கு ஏற்கனவே தெரிவித்ததற்கு பதிலாக அவர் தெரிவித்திருந்தால் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு முதலமைச்சர் என்பவருக்கு எப்படி அந்த அவையில செயல்பட வேண்டும் என்கிற சில
விஷயங்கள் இருக்கிறது. அதனை பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்பதுதான் வாக்களித்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசியல் பயணம், தனிப்பட்ட அனுபவம், சுய புராணங்கள், அதே போன்று எடுத்ததற்கெல்லாம் மற்றவர்கள் மீது குறை சொல்லுகிற ஒரு மனநிலை பாங்கு, இவற்றையெல்லாம் தவிர்த்து நாம் எதற்காக இந்த அமைச்சரவையை கூட்டியிருக்கிறோம், எதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த நிலையை உணர்ந்து செயல்பட்டால் மக்கள் மத்தியிலே அவர்கள் எதற்காக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அந்த எண்ணம் ஈடேறும் என்பதை உணர முடிகிறது. மரம் உயரமாக வளர்ந்தால் மட்டும் போதாது, நிழல் தர வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே இருக்கிறது? மின்வெட்டுக்கு தீர்வு, வேலை வாய்ப்பிற்கு தீர்வு, விவசாயிகளுடைய நீர் மேலாண்மைக்கான தீர்வு, நடுத்தர குடும்ப வாசிகள் விலைவாசியால் அவர்கள் தவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு, பேருந்தினுடைய கூரையிலே நின்று தன்னை பற்றியே பேசினால் பயணிகள் எங்கே செல்வார்கள் என்பது மறக்கப்படும். எனவே அரசு தலைவர்களுடைய, அரசியல் கட்சியுடைய தலைவர்களுடைய கதைகள் எல்லாம் அதிலேயே மூழ்கி கிடப்பதை விடுத்து நிர்வாகத்தினுடைய திசை தவறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லையானால் அது தவறிவிடும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சுய புகழிலே அல்ல, மக்களுடைய குரலுக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இருக்கக்கூடிய பதிலாகத்தான் இருக்க வேண்டும். தரவுகளுடன் திட்டங்கள், அதே போன்று அந்த தரவுகளோடு இருக்கக்கூடிய அந்த திட்டங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு, இவற்றுக்காகத்தான் தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 57 அம்சங்கள் பதில்களாக, சுய புராண பதில்களாக, நிர்வாகத்தினுடைய தோல்வியாக இருப்பதாக மாறிவிடக் கூடாது. சட்டப்பேரவையினுடைய குரல் என்பது திரைப்பட நடிகர்களுடைய டென்ட் காட்சிகளை கூட இருக்கக்கூடாது, அதாவது ரீல் காட்சிகளாக இருக்கக்கூடாது. மக்களுடைய நம்பிக்கைக்கான ரியல் காட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போன்று நேற்றைய தினம், அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிற போது கூட எதிர்கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டு, அதாவது திமுக போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் 6 மாதம் நாங்கள் எதையும் பற்றி குறையாக பேச மாட்டோம் என்று கூறினாலும் கூட 6 மாதம் தாங்காத நிலையில்தான் இந்த ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டார்கள். தமிழகத்திலே பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதே போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த அரசு எப்போது மக்களுக்கு கொடுக்க போகிறது? குறிப்பாக பள்ளிகளிலே மின்சாரம் இல்லாமல் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆட்சியிலே இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் எங்கு நடக்கிறது என்பதையெல்லாம் விவரமாக எடுத்துரைக்கப்பட்டது. சட்டப்பேரவையினுடைய மாண்புகள் இதுவரை சட்டப்பேரவையுடைய வரலாற்றிலே 17வது சட்டப்பேரவையுடைய கூட்டத்தொடரை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தமிழக சட்டமன்றத்திற்கு என்று மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. சபாநாயகருக்கு என்று சில பல்வேறு அதிகாரங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறது. சபாநாயகர் சட்டமன்றத்திற்குள் எது நடந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையிலே அவருடைய தார்மீக உரிமைகளை அங்கே நிலைநாட்ட முடியும். குறிப்பாக எதிர்கட்சிகள் பேசுகிற போதாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுகிற போதாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபர்களை நேரடியாக பார்த்து பேசக்கூடாது என்பதுதான் அவையினுடைய மரபு. அது எப்பொழுதுமே ஒரு உறுப்பினர் எழுந்து நின்று பேசுகிற போது அவைத்தலைவரை பார்த்து பேச வேண்டும். அவைத்தலைவரிடம் தங்களுடைய கோரிக்கை, தங்களுடைய தொகுதி சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரவலான பிரச்சனைகளை கூட அவர்கள் முன்வைக்கலாம். அது அவைத்தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் என்று தான் அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும். நேரடியாக சில அமைச்சர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் நேரடியாக நீங்கள் பேசுவதை போல் நாங்களும் பேசுவோம், நீங்கள் செயல்படுவது போல நாங்களும் செயல்படுவோம் என்கிற நிலையிலே ஒருமையிலே ஒருவருக்கொருவர் பேசக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக, அதாவது 2 நாட்கள், அதாவது இந்த சட்டமன்றத்திற்கு கூடுவதற்கு முன்பாகவே 16, 17 2 நாட்கள் இந்த சட்டமன்றத்திற்கு என்று 2 நாள் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. அந்த பயிற்சிக்கு சென்று வந்த பிறகும் கூட அந்த பயிற்சியிலே அளிக்கப்பட்ட கருத்தாக்கங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு அமைச்சர் செய்கிற தவறை சுட்டிக்காட்டுகிற போது பேரவைத் தலைவர் அவர்களே என்று குறிப்பிட்டுத்தான் அந்த உறுப்பினர் தங்களுடைய குறைகளை எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் குற்றம் சொல்லவோ, குறை சொல்லவோ, இருக்கிற பிரச்சனைகள் எடுத்து வைக்கவோ, இந்த பிரச்சனை எந்த அடிப்படையிலே, எந்த கருத்தாக்கத்தினுடைய அடிப்படையிலே, எந்த தரவுகள் அடிப்படையிலே, எந்த அந்த ஆதாரங்கள் அடிப்படையிலே இவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற புள்ளி விவரங்களோடு தெரிவிப்பதற்கும் வாய்ப்புண்டு. அதே நேரத்திலே குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பேசுகிற போது அது சார்ந்த தரவுகள் வெளியிடக்கூடாது என்பதே நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உத்தரவாக இருக்கிறது. ஏனென்றால்
ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகிற போது அந்த சிறுமி எந்த ஊர், எந்த பள்ளியில் பயின்றார், அந்த சிறுமியுடைய உறவினர்கள் யார், அதாவது அந்த சிறுமி பாலியல் ரீதியாக சீரழிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் உறவினராக இருந்தால் அந்த உறவினருடைய பெயரை தெரிவித்தாலே அந்த சிறுமி யார் என்பது தெரிந்துவிடும். இப்படியெல்லாம் கருத்திலே கொண்டு பேசுகிற போது அவருடைய பெயரை வெளிப்படையாக தெரிவிக்க கூடாது என்பதுதான் சட்டத்தினுடைய மாண்பாக இருக்கிறது. எனவே அப்படி இருக்கிற போது அந்த உறுப்பினர்கள் பேசுவதை சமூகத்தினுடைய அக்கறையோடு பேச வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவற்றை அவர்கள் பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்திலே கொண்டு பேச வேண்டும். ஒருமையிலே ஒருவருக்கொருவர் சினிமா பாணியிலே கையை நீட்டி பேசுவது, அதற்கு அடுத்ததாக சாதாரணமாக தெருக்களிலே அடித்துக் கொள்பவர்களைப் போல, குண்டர்களைப் போல ஒருவரை ஒருவர் கை நீட்டி பேசக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த சட்டமன்றம் ஜனநாயகத்துடைய மாண்பை பேணி காக்கக்கூடிய விதத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று இந்த குதிரை பேர அரசு என்கிற சொல்லுகிற போது குதிரை பேரம், கழுதை பேரம் என்றெல்லாம் வந்ததோடு அல்லாமல் சோபா மாடல் அரசு, அதே போன்று புஷ்பா பட பாணியிலான அரசு, ஜுராசிக் பார்க் மாதிரியான அரசு என்றெல்லாம் பல்வேறு விதமான இந்த கருத்தாக்கங்கள் முன்வைக்கப்பட்டது. இது போன்ற ஒரு சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அவர் செல்லுகிற போது சோபா முன்பாக செல்லுகிற போது அது சார்ந்த ஒரு சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. ஆனால் அவர் செல்லுகிற இடத்திற்கெல்லாம் அனுப்பப்பட்ட சோபாவிலே இவர்கள் நினைப்பது போன்ற அந்த நிகழ்வு நடைபெற்றதா என்பதையும் உண்மையாக ஆராய்ந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான தகவலாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தகவல்களை வெளியிடுற போது சமூகத்தில் நமக்கு அக்கறை இருக்கிறது என்கிற பொறுப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு தமிழக முதலமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்தில் சென்று பார்க்கிறார் என்றால் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்தில் சோபா இல்லாமல் இருக்கலாம், நாற்காலி இல்லாமல் இருக்கலாம். அதை அவர் தேவையற்றதாக கருதி இருக்கலாம். அவருக்கு தேவையான அளவிற்கு அவருடைய வசதிக்கு தகுந்தாற் போல் வைத்திருக்கலாம். முதலமைச்சர் வருகிறாரே என்று நண்பர்களிடம் கூட ஒரு சோபாவை வாங்கி அவருடைய அலுவலகத்திலே அவர் பயன்படுத்தலாம். அவர் சென்ற பிறகு அவர் இல்லத்திற்கோ வீட்டிற்கோ கொண்டு சென்று கொடுத்து விடலாம். இது ஒரு பரிமாற்ற முறையிலே அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கலாம். அப்படி இருக்கிற போது அந்த சோபாவிலே இவர்கள் குதிரை பேர அரசு இந்த அரசு செயல்படுகிறது என்று சோபாவை வைத்து ஆதாரம் இல்லாத செய்திகளையும் பதிவு செய்கிற போது சட்டமன்றத்தினுடைய அவை குறிப்பிலே அவையெல்லாம் இடம்பெறுகிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அப்படி சட்டமன்ற அவை குறிப்பிலே இடம்பெற்றிருந்தால் இது காலாகாலத்திற்கும் வரலாற்றிலே இது போன்ற சொல்லாடல்கள், இது போன்ற தேவையற்ற, இது போன்ற உண்மை இல்லாத அந்த நிகழ்வு எல்லாம் அந்த அவை குறிப்பிலே இடம்பெற்றிருக்கும். வருங்கால தலைமுறைக்கு இது போன்ற சம்பவங்கள், தவறான ஒரு பதிவுகளை எல்லாம் நாம் கொண்டு செல்லுகின்ற, நாமே வழிவகுக்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்து அறநிலைத்துறை சார்பிலே இருக்கக்கூடிய கோயில்களிலே இந்த ஏறக்குறைய குன்னூர் போன்ற பகுதியிலே ஒரு சிறிய அளவிலே, குன்னூர் என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, குறிப்பாக படுகைகள் போன்ற மலை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குடிகளை சேர்ந்த ஏறக்குறைய ஒரு 50 அதிகபட்சமாக ஒரு 100 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வழிபடுவதற்கு அந்த பகுதியிலே ஒரு கோயில் கட்டியிருப்பார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஏறக்கூடிய 10 கோடி ரூபாய்க்கு கார் நிறுத்தக்கூடிய டெண்டர் விடப்பட்டதாகவும், குறிப்பாக மாதத்திற்கே 500 பேர் தான் வழிபாட்டிற்காக அந்த கோயிலுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த கோயிலிலே எதற்காக 10 கோடி டெண்டர் ஒதுக்கப்பட்டது? இது கமர்சியல் என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக வணிக நோக்கத்தோடு தான் திமுக அரசு செயல்பட்டு இருக்கிறது என்பதை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மகேஷ் என்பவர் நேற்றைய தினம் அவர் தெளிவாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக இது போன்ற செயல்களை இந்த அரசு செயல்படுத்துகிற பொழுது கமர்சியல் என்ற நோக்கம் வரக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதில் உள்ளார்ந்து ஆராய்கிற போது அதனுடைய கருத்தாக்கங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை இன்னும் நாம் உள்ளே சென்று பார்க்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. அதே போன்று மக்கள் சார்ந்த விஷயங்களை ஒரு அரசு செயல்படுத்தாமல் விடுவது என்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புகிறது. குறிப்பாக கடந்த காலத்தில் இருந்த திமுக அரசு அந்த பழனி பகுதியில சித்த மருத்துவ கல்லூரி வருகிற போது மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தை இவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தகவலாகவே பார்க்க முடிந்தது. குறிப்பாக மக்கள் சார்ந்த கல்லூரிகளிலே, குறிப்பாக இந்த உயர்கல்வி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலத்திலே மருத்துவக் கல்லூரிக்கு என்று, குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய காலகட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகளாக இருக்கட்டும், தொழில் மற்றும் தொழில் சார்ந்த கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும்,
அதே போன்று பல்வேறு கல்வி நிறுவனங்களை உருவாக்கியதிலும், அதே போன்று பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, சட்டக்கல்வி, இப்ப கால்நடைகளுக்கான கல்வி, இப்படி அனைத்து கல்வியிலுமே ஒரு புரட்சி செய்த அரசாக அதிமுக அரசு இருந்திருக்கிறது. அதைத்தான் அதிமுக அரசு செயல்படுத்த விரும்பியது. அப்படி என்றால் திமுக அரசு அந்த காலகட்டத்திலே அந்த கல்லூரியை கைகழுவி இருக்கிறார்கள், அந்த திட்டத்தை முன்னெடுக்கப்படவில்லை என்பது வட்டவர்த்தனமாக அந்த அமைச்சருடைய பதிலே இருந்து தெரிய வந்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வு ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய நிதியை இவர்கள் திரும்ப அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற அந்த தகவலும் ஏற்கனவே நமது தொலைக்காட்சியிலேயே செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம். இது போன்று அதாவது அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், அதே போன்று உயர்கல்வி மற்றும் மருத்துவ கல்வி சார்ந்த இந்த கல்வியெல்லாம் விழிப்போடு செயல்பட்டு தமிழகம் ஒரு முன்மாதிரியாக மாநிலமாக விளங்குவதற்குத்தான் ஒரு அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதைத்தான் மக்களும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவர் அளித்த பதிலிலே நாம் பார்க்கிற போது மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அந்த கல்லூரியை இவர்கள் கைகழுவி இருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய வேதனையுடைய உச்சத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. அதுபோன்று இவர்கள் செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த சட்டமன்றத்திலே பேசுகிற போதும் தெளிவான புள்ளி விவரங்களை அடுக்கிக் கொண்டு பேச வேண்டும் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்ததாக மிகப்பெரிய அளவில் திமுக ஆட்சியில செய்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்த காலங்களில் பேசப்பட்டது. நேற்றைய தினம் இந்த ஆட்சி அமைந்த குறுகிய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இவர்கள் பேசினார்கள், செயல்படுத்தியிருக்கிறார்கள், தற்போது ஆளுகிற அமைச்சரின் சிலர் பேசியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்க்கிற போது, நான் முதல்வன் என்கிற திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, முடக்கும் நோக்கம் எங்களுக்கு இல்லை என்கிற நிலையில அவர்கள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக அது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை என்பதை அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக அவர் பேசுவதை பார்க்க முடிந்தது. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் முதல்வராக வர வேண்டும் என்கிற, ஒவ்வொருவரும் முதல்நிலையை அடைய வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று லேப்டாப், அதாவது இந்த முதல்வருடைய அந்த புகைப்படம் பொருத்துகிற விஷயத்தில் நீங்கள் மாணவர்களுக்கு அளிக்கக்கூடிய பையிலே முதலுடைய புகைப்படம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வழங்கி இருக்கக்கூடிய லேப்டாப்பிலே மைய பகுதியிலே முதலுடைய புகைப்படத்தை ஒட்டியிருக்கிறீர்கள். அந்த ஒட்டப்பட்ட புகைப்படத்தை மாணவர்கள் அவர்கள் அந்த அழிப்பானை கொண்டு அழித்திருக்கக்கூடிய காட்சியெல்லாம் சமூக வலைதளங்களிலே பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் உங்களை அழிக்க வேண்டும் என்று, உங்களை நிராகரிக்க வேண்டும் என்று குழந்தைகள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது என்கிற அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படியெல்லாம் ஒரு காரசாரமான நிலையில நேற்றைய தினம் ஆளுநர் மீது உரையின் மீதான விவாதத்தில் பேசப்பட்டது. குறிப்பாக மேகதாது, அதாவது மிக முக்கிய பிரச்சனையாக தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய மேகதாது விவகாரம், குறிப்பாக கர்நாடகத்தில் இருந்து மேகதாட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடுதாண்டா பாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்துதான் தமிழகத்தினுடைய கடைமடைக்கு நீர் ஆதாரமானது வருகிறது. இந்த நீர் ஆதாரத்தை நம்பித்தான் காவிரி டெல்டா பகுதியே இருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், வேதாரண்யம் பகுதியில் இருக்கக்கூடிய, தஞ்சாவூர், திருவாரூர் பகுதியில் இருக்கக்கூடிய, கடலூர் போன்ற டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலே வாழக்கூடிய விவசாய மக்கள் காவிரி ஆற்று, திருச்சி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றினுடைய அந்த நீரை நம்பியே தங்களுடைய விவசாய பணிகளை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீர் ஆதார பணிகளை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியமும் அப்படித்தான். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது கடைமடைக்கு செல்லக்கூடிய நீர் என்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.